ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம தட்டை இது எதில் பண்ணதுன்னா கோதுமை மாவுங்க. நம்ம வீட்டில் உள்ள கோதுமை மாவு தான், கடையிலையும் வாங்கிக்கலாம். கோதுமை மாவு மட்டும் போதுங்க. இந்த மாதிரி தட்டை நம்ம செய்யலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது பாருங்கள். அந்தளவுக்கு தட்டை சூப்பரான டேஸ்ட்டோடையும் நல்ல கரகரன்னு செய்ய பிள்ளைங்க உடனே காலி பண்ணுங்க. அந்த அளவுக்கு இந்த தட்டை இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். கோதுமை மாவு மட்டும்தான். நம்ம வீட்டில் எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதை மாதிரி கோதுமை மாவு மட்டும் வச்சு அதுக்கு காரம் உப்பு போட்டு பிசைஞ்சு செய்ய போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி செய்கிறது. இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் விடுறப்போ நல்ல கரகரன்னு உங்களுக்கு கிடைக்கும் தட்டை. இதில் சீரகமும் போட்டுக்கலாம். நான் ஓமம் எடுத்திருக்கேன். எள்ளு கூட போட்டுக்கலாம். ஓமம் போடுறப்போ நல்லா சாப்பிட்றப்போ அந்த மணத்தோட நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். காரப்பொடி, வெறும் சில்லி பவுட்ரு தாங்க. காரமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால காரப்பொடி போடுறேன். இது கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி போடுறப்போ நல்ல மணமாக இருக்குங்க. இந்த கஸ்தூரி மேத்தி 25 கிராம் 25 ரூபா தான். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுற பட்டர் மசாலா, வெஜ் குருமா இதுகளுக்கெல்லாம் போடுறப்போ செம மணமாக இருக்குங்க. அப்படி ஹோட்டல் சுவையில் இருக்கும். அந்த கஸ்தூரி மேத்தியும் இதில் கொஞ்சம் போட்டு நான் செய்கிறேன். அந்த நல்ல ஒரு மணம் கிடைக்கும். கஸ்தூரி மேத்திங்கிறது வெந்தயக்கீரை தாங்க. அது காஞ்ச வெந்தயக்கீரை தான். இப்போ மசாலா, உப்பு, எண்ணெய் எல்லாம் மாவில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதை மாதிரி தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சி தட்டையாக செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம உருட்டி நல்லா தேய்ச்சி தட்டை அளவில் கட் பண்ணி பொரிக்கிறது தாங்க வேலை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் கவுண்டர் டாப்லேயே வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் பெருசாக தேய்க்க முடியும், நமக்கு வேலை ஈஸியாக முடியும். திக்காக இல்லாமல் எவ்வளோ முடியுமோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தட்டை நல்லா கரகரன்னு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கிட்டு அதை ஃபோக் வச்சு ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா பூரி மாதிரி உப்பிட்டு வந்துடும் தட்டை. அதனால் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை ஃபோக் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா இப்படி அதை குத்தி விட்டுட்டா பூரி மாதிரி உப்பாது. நான் வீட்டில் உள்ள கிளாஸ் வச்சு தட்டை அளவில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி தானேங்க செய்கிறதும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள கோதுமை மாவு வச்சு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் உள்ள பொருள் மட்டும்தான் செய்யலாம். கண்டிப்பாக சூப்பராக பிள்ளைங்களுக்கு லீவு டைமில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான தட்டைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லா தட்டையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு மாவு போட்டு தானே நம்ம தேய்க்கிறோம். அதனால் ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாதுங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்லா சூடான உடனே மீடியமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். நான் சில்வர் சட்டி அப்படிங்கிறதுனால மீடியமில் வச்சு பொரித்து எடுக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். ஏற்கனவே இந்த தட்டை கோதுமை தட்டை. இன்னொன்று காரப்பொடியெலாம் போடுறதுனால கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் தான் வரும். மீடியமில் வச்சு பொரித்து எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோன்னா கூட 10 நாளைக்குனாலும் பிள்ளைங்க விருப்பப்படுற நேரத்தில் அதுக்கு பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான தட்டைங்க இது. ஈஸியாக செய்ய தட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த தட்டையை செஞ்சு பாருங்கள்.